கெட்ட மனிதர் இருக்கார் இல்லையா, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்க வாழ்ந்தார் இல்ல, அவர் நிலை எப்படி தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் வானவர் வருவாங்க, கருத்த முகமுடைய வானவர்கள் வருவார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கும். துர்நாற்றத்தை எடுத்துட்டு வருவாங்க, கெட்ட ஒரு ஆடையை எடுத்துட்டு வருவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சக்கராத்தி இருக்கக்கூடிய கெட்ட மனிதனுடைய பக்கத்தை உட்கார்ந்து சொல்லுவாங்க, கெட்ட ஆத்மாவே நீ இங்கிருந்து வெளியே, இங்க இருக்காத என்றால் அதட்டுவார். எந்த அளவுக்கு எதிர்ட்டுவார் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூர முஹம்மதுல 47வது வசனம், ஃபகைஃப இதா தவஃபத்துல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم. அன்பானவர்களே, அந்த கெட்ட மனிதனுடைய முதுகுலி முகத்தில் மடித்து அவருடைய உயிரை இழுப்பார்கள். எப்படி இழுப்பார்கள்னா, ஒரு முட்கள் நிறைந்த மரத்திலே துணியை போட்டு இழுத்தால், முட்கள் நிறைந்த இடத்திலே துணியை போட்டு இழுத்தால், அவர் இழுக்கும் போது சகோதரர்களே, அவருடைய உயிரும் அவருடைய சதையும் எலும்போடு பிச்சுக்கிட்டு வரும். அப்படிப்பட்ட காட்சிகள். சகோதரர் உயிரை எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு போவாங்க. முதல் வானத்தை அவருக்காக கதவு திறக்கப்படாது. அவங்க சொல்லுவாங்க, இந்த கெட்ட ஆத்மா, இந்த கெட்ட நாட்டத்தை இங்க கொண்டு வராது, இங்க எடுத்துட்டு போ. சகோதரர்களே, 7 வானங்கள் அவனுக்காக திறக்கப்படாது. திரும்ப பூமிக்கு வருவாங்க, அந்த உயிரை எடுத்துட்டு வருவாங்க. சிச்சின் என்று சொல்லக்கூடிய பதிவேட்டில பதிவிட்டு திருமணம் செய்வாங்க. அந்த ரூவை இந்த கபர், அதாவது அந்த உடல்ல விட்டு விடுவாங்க. அவன் கபர்ல வைக்கப்பட்டு அவனை திரும்ப கேள்வி கேட்பாங்க, மர் ரப்புகா மன் நபியுகா மா தீனுகா. அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, லா ஆதிரி, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த கபர் இருக்கின்றது அவருக்காக வேண்டி நுறுக்கும். நரகத்துடைய கதவுகள் திறந்து விடுவார்கள். அவன் கத்துவான், கதறுவான், அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால், அங்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனிதன் நின்று கொண்டிருப்பான். அவனை பார்த்து கேட்பார், நீ யாருப்பா? அப்போது அவன் சொல்லுவான், உலகத்தில் தவறு செய்தா இல்லையா, அதனுடைய உருவம் நான். உலகத்திலே குற்றம் செய்தா இல்லையா, அதனுடைய உருவம் நான். உலகத்திலே தீமை செய்தா இல்லையா, அதனுடைய உருவம் நான். எனவே அன்பானவர்களே, மிகவும் கஷ்டம், சிரமமான நிலையிலே அவருடைய வாழ்க்கை கழியும். அவனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றான். சக்கராத்துக்கு முன்னாடி, மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். எவ்வளவு அமல் செய்யணும் அமல் செய்யுங்கள். அமல் செய்தால்தான் நம்முடைய அமல் நமக்கு கிடைக்கும்.